பாஜக அதிமுக இடையே எந்த உறவும் இல்லாத நிலையில் கூட்டணி விலகல் குறித்து அண்ணாமலை தேவையற்ற விஷயங்களை பேசி வருவதாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடரலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பும் நீதி கேட்கப் போவதாக ஓ பன்னீர்செல்வம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக சாடினார். மேலும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், கூட்டணி தொடர்பாக அண்ணாமலை தேவையற்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதாகவும், மத்தியில் பாஜக காங்கிரஸ் என யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை எனவும் விமர்சித்தார். பிஜேபிக்கு அதிமுக ஒற்றுமுல்லை உறவு முல்லைன்னு ஒரு முறை இல்லை பல முறை தெளிவுபடுத்திட்டார். அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் எந்த விஷயத்திலையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எல்லா விஷயம் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் நாங்கள் இதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சுனாமி பாதிப்பு முதல் ஒக்கி புயல் வரை எந்த பேரிடரும் கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை எனவும், 1.5 லட்சம் கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கேட்ட நிதியில் வெறும் 7,000 கோடி மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். வருவாயிலிருந்து மாநிலத்துடைய உரிமைகள் பொதுவாகவே அது மாநில கட்சியால் தான் மீட்டெடுக்க முடியும். எனவே அந்த வகையில் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நம்முடைய பொதுச்செயலாளர் சொன்ன கருத்து. வெள்ள நிவாரண பணிகள், அதே போல புயல் கால நிவாரணங்கள் 2001 இருந்து நம்ம தமிழ்நாட்டில் சுனாமியிலிருந்து ஒக்கி புயலிருந்து அத்தனை புயல் வந்தது. ஆனால் மாநில அரசு கேட்ட தொகை பார்த்தீங்கன்னா இதுவரையில் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டு 7,000 கோடி கொடுத்துருக்காங்க. கேட்டது 1.5 லட்சம் கோடி. அப்போ தேசிய கட்சிகளோடு உறவு வைத்துக்கலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை.